எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் உங்களுக்கு என்ன நான் கற்றுத்தர போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு ஃப்ரண்ட் நெக் வந்து இப்போது விதவிதமாக வளைவு வளைவாக ஸ்கேலப்பு வேறு டிசைன் எல்லாம் வந்து அழகாக பண்ணி போடுறாங்க. அது உங்களுக்கு ஈஸியாக பிகினர்ஸ் நீங்களும் கூட தைக்கிற மாதிரி ஈஸியாக நான் சொல்லித்தரேன். நீங்கள் கற்றுக்கோங்க. அதை இப்போது அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேப்பர் கேன்வாஸ் கட் பண்ணணும். அதுக்கான பேப்பர் கேன்வாஸ் எடுத்து இங்கே பாருங்கள், நான் மடித்து போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போது மடித்து போட்டேன், கவனிச்சுக்கோங்க. இந்த ப்ளவுஸ்னுடைய முன்கழுத்து உயரம் வந்துட்டு 7, முன்கழுத்தினோட உயரம் வந்து 7 இன்ச்சு. சரிங்களா? 7.25 வச்சுக்கிறேன். 7.25 இன்ச்சு. அகலம் பார்த்திங்கன்னா 2.25, 2.5 இல்லைன்னா 2.25, இந்த மாதிரி இருக்குது. 2.25 அகலம், 2.25 உயரம் 7.25. இப்போது கீழேயும் நான் வந்து 2.25 இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டுவிடுங்க. மேலேருந்து இப்படியே ஒரு பாக்ஸ் போட்டுவிடுங்க. போட்டுட்டு இப்போ இதில் தான் நான் வந்து டிசைன் ப்ளவுஸு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்க போகிறேன். மேலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இங்கே வரைக்கும் எதையும் டச் பண்ணிடாதீங்க. இது வந்து நம்ம ஷோல்டரில் தைக்க போகிறோம் இல்லையா? அதனால் இந்த இடத்துல எதுவும் பண்ண வேண்டாம். அடுத்து ஒரு 2 இன்ச்சில் ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு பண்ணிவிடுங்க. இதுக்கு ஒரு ஸ்கேலப் வளைவு, ஓகேவா? அந்த ஸ்கேலப் வளைவு எத்தனை இன்ச்சு இருக்கணும்னா 3/4 இன்ச்சு. அதனால் இந்த ஒரு ஸ்கேலப் வளைவு போட்டுவிடுங்க. இந்த ஸ்கேலப் வளைவு இந்த மாதிரி போட்டுவிடுங்க. இது இப்படி வந்திருக்கு. அடுத்து இன்னொரு 2 இன்ச்சில் ஒரு ஸ்கேலப் வளைவுக்கு ஒரு புள்ளி வைங்க. அப்புறம் இங்கே சென்டரில் இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வெளியில் தள்ளி வர்ற மாதிரி ஒரு புள்ளி இந்த இடத்துல. இன்னொரு 2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்கேலப் புள்ளி, இங்கே 3/4 இன்ச்சு வெளியில் வர மாதிரி 1/2 இன்ச்சு தள்ளி வர மாதிரி ஒரு புள்ளி வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து நான் இந்த டிசைன் கொண்டுட்டு வரேன், பார்த்துக்கோங்க. இது இப்படி வந்திருக்கு. இந்த ஸ்கேலப் டிசைனு இப்படியே போய் இப்படி வந்து இந்த ப்ளவுஸ் இந்த இடத்துல நல்லா இப்படி அகலமாக வர்ற மாதிரியான ப்ளவுஸ். இதுதான் நெக்கு. சரிங்களா? இப்போது நம்ம இந்த இடத்துல எங்கே கட் பண்ணணும்னு கேட்டால், அந்த இடத்துல கட் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல தான் கட் பண்ணணும். நான் 1/4 இன்ச்சு தள்ளி வரைகிறேன், பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் நீங்கள் இதை கட் பண்ணி எடுக்கணும். இங்கே இவ்வளோ அகலம் வேண்டாம் அப்படின்றவங்க இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அகலம் இருக்கட்டும்னு சொல்கிறவங்க இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களோட கஸ்டமர் எப்படி போடுவாங்களோ அதை பொறுத்து இந்த இடத்த நீங்கள் மாற்றிக்கலாம். இது ஓகே. இப்போ நான் இதை கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த மேலே மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் கட் பண்ணக்கூடாது, கீழே மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் இந்த இங்கே கட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் அடுத்ததில் கட் பண்ணி எடுக்கிறேன். கரெக்டாக அதே வளைவு எப்படி வரைஞ்சிருக்கீங்களோ அதே மாதிரியே கட் பண்ணணும். அப்போ தான் கழுத்து ஃபினிஷ் பண்ணும்போது நல்லா வரும். இந்த வளைவுகள், இந்த கூர்மையாக இருக்கிற இடத்துல அது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா வரும். இப்போது இதில் வந்து ஒரு 3/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, 3/4 இன்ச்சு வச்சு வெட்டுறேன், தள்ளி வெட்டுறேன். அதே மாதிரி அந்த வளைவுகளையே கொண்டுட்டு வரேன். இப்போது நம்ம இந்த பீஸ் தேவையான அளவு வெட்டி எடுத்தாச்சு. கரெக்டான அளவில் வெட்டி எடுத்தாச்சு. 2 நெக் இருக்கு இல்லையா? ஃப்ரண்ட் நெக்குக்கு 2 நெக்குக்கும் தேவையானது நான் வெட்டியிருக்கேன். அதனால் சென்டரில் நான் உங்களுக்கு இதை கட் பண்ணி எடுத்துட்றேன். ஓகே. இப்போ நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க. ஒரு சைடு நெக்கு தான் நம்ம இப்போ தைக்க போகிறோம். அதனால் லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இதை வச்சு ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு துணி இருக்கிற இடத்துல பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை கட் பண்ணி எடுத்துருங்க. இதே வளைவுகள்லேயே கட் பண்ணுங்கள். ஏன்னா இதை சுற்றிலும் நம்ம அப்படியே ஓரம் அடித்த மாதிரி தைக்கணும். சரிங்களா? இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை வந்து இப்படியே ஓரத்தில் மடக்கி கொடுத்து தைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. சரிங்களா? கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. அதாவது
இந்த இடத்துல இப்படி வச்சு தைங்க. நல்லா கவனமாக பாருங்கள். பிகினர்ஸான உங்களாலையும் இந்த மாதிரி நெக் பேட்டர்ன் அழகாக போட முடியும். இது சுடிதாருக்கும் இப்போ நிறைய தைக்கிறாங்க, ப்ளவுஸுக்கும் இது நிறைய தைக்கிறாங்க. இது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இதை சொல்லித்தர முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக நான் இதை சொல்லித்தரேன். சரிங்களா? கரெக்டாக அந்த வளைவு மாதிரியே கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மடக்கி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இந்த பக்கமாக கரெக்டாக மடக்கி அடிக்கலினாலும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து வளைவு கரெக்டாக நிற்க போகிறதில்ல, அந்த பக்கம்தான் கழுத்து ஃபினிஷிங் வர்றது. அதனால் இது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்படியே மடக்கி மட்டும் அடிச்சிருங்க போதும். அடித்தாச்சு நம்ம. இப்போது இதை 1/4 இன்ச் துணியை விட்டு கட் பண்ணுறீங்க. சேம் இதே பேட்டர்னில் இருக்கிற மாதிரியே இங்கே பார்த்துக்கோங்க. 4 இன்ச் இங்கே துணி விட்டுருக்கேன். இதே இதில் இப்படி கட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம கேன்வாஸையும் வச்சு இந்த நெக் பேட்டர்னில் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் ப்ளவுஸோட நெக் இதை எடுத்துக்கலாம். இது பிரின்சஸ் கட் ப்ளவுஸு, அதனால் இந்த நெக் பேட்டர்ன் கிட்ட நான் எதுவுமே வெட்டாமல் வச்சுருக்கேன். கவனிச்சுக்கோங்க, நெக் பேட்டர்ன் கிட்ட எதுவுமே வெட்டாமல் வச்சுருக்கேன். இப்போது ஒரு சைடு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சைடு தட்டு 2 இருக்குது, 1 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 1 எடுத்து கட் பண்ணி சொல்லித்தரேன் உங்களுக்கு. இதையும் 1 மேலே 1 வச்சுருங்க, கரெக்டாக வச்சுருங்க. இது நழுவி வரும்னு சொல்கிறவங்க ஒரு தையல் போட்டுக்கோங்க, இல்லாதவங்க அப்படியே வச்சு தைச்சிடலாம். இப்போது இதை வந்து கரெக்டாக இந்த இடத்துல அந்த ப்ளவுஸ்னோட அளவு நம்ம கரெக்டாக வெட்டணும் இல்லையா, அந்த இடத்துல வச்சு இப்படி வச்சுருங்க. இது மேலே, அதாவது கீழே லைனிங் கிளாத் இருக்கணும், மேலே ப்ளவுஸ் பிட் இருக்கணும், அதுக்கு மேலே இந்த கேன்வாஸ் இருக்கணும். இதை இப்படி வச்சுட்டு நீங்கள் 2 பின் எடுத்துக்கோங்க. பின் எடுத்துட்டு மேலே இந்த அகலத்தை ரொம்ப இப்படி கொண்டுட்டு வந்துடாதீங்க. இது வந்து அகலமாக போயிடும். சரிங்களா? கரெக்டாக அந்த 2.5 இன்ச் 2.25 இன்ச்சில் மார்க் பண்ணினீங்கன்னு சொன்னால் அந்த 2.25 இன்ச்சில் தான் அது இருக்கணும். நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிடுங்க. அடுத்தது இந்த வளைவு வர்ற இடத்துல ஒரு பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நகராது. புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வச்சு பின் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நகர்ந்து போகாது. அதுக்காக வச்சு பின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கரெக்டாக அந்த 2.25 தான் இருக்கணும், எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது. இப்போது நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த கேன்வாஸை ஒட்டி தையல் வரணும். அப்படியே இந்த வளைவுகள் வந்து கரெக்டாக இந்த வளைவு வளைச்சா மாதிரியே கொண்டு வரணும். கேன்வாஸை ஒட்டி தையல் வரணும். இதில் ரொம்ப கவனமாக இருங்க. அப்போ தான் இந்த டிசைன் வந்து அதே மாதிரி கிடைக்கும். இப்படியே வளைச்சி கொண்டுட்டு வாங்க. அது எப்படி வளைச்சிருக்குதோ அதே மாதிரி துணியை வளைக்கணும். நிறுத்தி நிதானமாக கொண்டுட்டு வரேன் நான். இப்போது நம்ம ஒரு தையல் கேன்வாஸை ஒட்டி போட்டாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த காட்டன் கிளாத் இருக்கு இல்லையா, அதோடவே சேர்ந்தா மாதிரி அந்த கழுத்து பீஸை கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா இதை முதல்லையே ரவுண்ட் கழுத்து வெட்டிட்டு அதுக்கப்புறமா தைக்காதீங்க. தைச்சிங்கன்னா சரியாக வராது. இந்த கேன்வாஸை தைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா இதை கட் பண்ணி எடுங்க. அப்போ தான் இது கரெக்டாக வரும். இதை ஒரு குறிப்பு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த வளைவுகள் இருக்கிற இடத்துல எல்லாம் இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விடுவோம். இந்த வளைவுக்கிட்ட நல்லா இந்த நூல் வர வரைக்கும் கட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த பெண்டு நல்லா திரும்பும். அதே மாதிரி இங்கே தைச்சிட்டு இப்போ இந்த பின்னெல்லாம் நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ எடுத்துட்டு இதை நீங்கள் அப்படியே திருப்பணும். இப்படி திருப்பணும். இந்த இடம் கார்னராக வரணும். இப்படி திருப்புங்க. இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. இது இப்படி நல்லா உள்ளே போகிற மாதிரி திருப்பிக்கோங்க. இது வந்து அயன் பாக்ஸில் வச்சு ஒரு வாட்டி அயன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா அழகாக திருப்பி கொடுக்கும். அயன் பண்ணிக்கோங்க. இந்த வளைவுகள் இது பண்ணும்போது அயன் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு அயன் பண்ணாமே ஸ்டிச் பண்ணி மட்டும் காமிக்கிறேன். ஓகேவா? இப்போது இதை வந்து நம்ம ஒரு படிமான தையல் போட்டுடலாம். இது மேலே
சரிங்களா? அப்படியே அயன் பண்ணிவிட்டு ஹெம்மிங் பண்ணுறதுனால பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அது ஃபினிஷிங் பொட்டிக் ஃபினிஷிங்கில் நல்லா வரும். இல்லை நான் ஒரு தையல் மேலே போட்டுடுறேன் அப்படின்னு இருக்கவங்க ஒரு தையல் அந்த எஜ்ஜிலேயே நேராக கொண்டு வாங்க. அடுத்தது ஒரு வளைவு நல்லா இந்த கார்னர்லாம் திருப்பி விட்டுருக்குது. இப்படி ஒரு இது வச்சுட்டு பின்ன ஸ்பேனர் மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி ஒன்றை வச்சுக்கிட்டு இப்படி குத்தி விட்டு அதை கரெக்டாக நேர் பண்ணி வளைவு கொண்டு வருவாங்க. இல்லைன்னா அதை குத்தி விட்டுட்டு ஒரு அயன் பாக்ஸில் ஒரு அயனிங் போட்டிங்கன்னா அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். அந்த மாதிரி பண்ணுங்கள், நல்லா வரும். இது சுடிதாருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சுடிதாரில் பெரும்பாலும் இப்போல்லாம் இந்த நெக் பேட்டர்ன் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக போடுறாங்க. ப்ளவுஸ்லேயும் வந்துட்டு கேட்குறாங்க. யாருமே ஐயோ இது நம்மளால தைக்க முடியாதோ அப்படின்னு பயப்படவே வேண்டாம். ஈஸியாக தைக்கலாம். நீங்களுமே புதுசாக இருக்கிறவங்களுமே ஓகேங்களா? என்ன சேனல் என்ன வீடியோஸ் இது மாதிரி வேணும்னாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லித்தரத்துக்கு ரெடியாக இருக்கேன். ஈஸியாக புதுசாக இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இதை அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படின்ட்டு தேவையில்லாததெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு எப்படி புரியுமோ அது மாதிரி நான் வந்து கற்றுத்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நெக் பேட்டர்ன் அழகாக அமைஞ்சிருச்சு. இதே மாதிரி நம்ம இந்த பக்கம் இன்னொரு இது பண்ணிட்டோம்னா நல்லா நீட்டாக இந்த பேட்டர்ன் வந்து வந்துடும். கழுத்தில் போடும்போது நல்லா அழகாக உட்காரும். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.